முதல்ல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. அந்த நலத்துறையிலுடைய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருதுகளை வென்ற மாசி சடையன் மற்றும் வடிவேல் கோபால் 2 பேரும் வந்து இருளர் வகுப்பை சேர்ந்த ஒரு ஸ்னேக் கேச்சர் பாம்பாட்டிகள். அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் கொடுத்திருக்காங்க. அது தமிழ்நாட்டினுடைய சாதனையா வந்து இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சொல்லுது. அடுத்து இதுல தோடர் இன மக்கள், தோடர்கள் எங்க இருக்காங்க? தொட்டபெட்டா நீலகிரியில முக்கியமான ஒரு ட்ரைப்ஸ் இருக்கிற ட்ரைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே பெரிய பழங்குடியினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளிகள். மலையாளினா மலையாளம் பேசுறவங்க இல்ல, மலையில் வாழ் மக்கள். அவங்க தான் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமா இருக்கிற ட்ரைபல்ஸ். சரிங்களா? இங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டியில நீலகிரியில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தோடாஸ், படகாஸ், படகர், குறும்பர்கள் இல்லையா? இவங்கெல்லாம் வந்து நீலகிரியில் இருக்கிறவங்க. தோழர்களுடைய வாழ்க்கை இவங்க வந்து பாலிஹாண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. தோழர்களுடைய பலதார மனம் வந்து பாலிஹாண்ட்ரஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய பெண்களுடைய கைவினைப் பொருட்கள் தேசிய அளவில் சிறந்த கைவினைப் பொருட்களுக்காக வரிசை வென்றிருக்கு அப்படிங்கிறது இந்த துறையுடைய சாதனை. இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையுடைய சாதனை. அடுத்து விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை. முதல்ல விவசாயத்துறை. இதுல என்னன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் மாத்தினாங்க. அதுல முக்கியமானது இந்த டிபார்ட்மெண்ட்டும். முதல்ல வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருந்தது. இப்ப அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், விவசாயம் மற்றும் உழவர் நலத்துறை அப்படின்னு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் மாத்திருக்காங்க. இதுவுமே ஒரு ஃபேக்ட். சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு, இயற்கை விவசாயிகள் பண்றவங்களுக்கு, விவசாயம் பண்றவங்களுக்கு நம்மாழ்வார் விருது அப்படிங்கிற ஒரு விருது வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எடுத்து வந்து விருது வழங்கிட்டு வராங்க. அடுத்து நாராயணசாமி நாயுடு விருது அப்படிங்கிறது அதிகமா அரிசியை உற்பத்தி செய்யற ப்ரொடக்டிவிட்டிக்காக, அதிகமா ப்ரொடக்ஷனுக்காக இல்ல, உற்பத்தி திறன் அதிகமா யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு நாராயணசாமி நாயுடு விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. ஓகே. நெல் ஜெயராமன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க, தெரியும் இல்லையா? அவங்க வந்து நெல் ஆராய்ச்சிக்கான ஆராய்ச்சி செய்த ஒரு நபர். ஓகே. தமிழ்நாடு அதிகமா விவசாய கடன்கள் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. ஸோ ஹையஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்ம் லோன்ஸ் வந்து தமிழ்நாடு கொடுக்குது. இதுல என்ன சார் பெருமை அப்படின்னா, விவசாயிகளுக்காக நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் இதோட சாதனை. அடுத்து தமிழ்நாட்டில் நாட்டிலேயே இரண்டாவது சிறந்த நிலத்தடி நீர் இருப்பு இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான். முதல் இடத்துல இருக்கிறது குஜராத். சிறந்த, அதாவது சுத்தமான நிலத்தடி நீர் இருப்பு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குஜராத்ல முதல்ல, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இது வந்து விவசாயிகள் மற்றும் உழவர் நலத்துறையினுடைய முக்கியமான ஒரு செயல்கள். அடுத்து அனிமல் ஹஸ்பண்டரி, டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், மீன்வளத்துறை, கால்நடை துறை மற்றும் பால்வளத்துறை. இந்த துறையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோழி வளர்ப்புல இந்திய அளவிலேயே தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. செம்மறி ஆடுகள் வளர்ப்புல 4வது இடத்துல இருக்கு. ஆடுகள் வளர்ப்புல 7வது இடத்துல இருக்கு. மாடுகள் வளர்ப்புல 13வது இடத்துலயும், எருமைகள் வளர்ப்புல 14வது இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய அந்த பட்டியலை, ரேங்க் பட்டியலை, தரவரிசையை பட்டியலிட்டு இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட். சரிங்களா? தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இன் தி கண்ட்ரி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் பிரீட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு இந்த இனங்கள், மாட்டினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் காளை, உம்பளச்சேரி, ஆலம்பாடி, புலிக்குளம் தனி, பர்கூர் தனி, அடுத்து தோடா எருமைகள், பர்கூர் எருமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேட்டிவ் கேட்டல் பிரீட்ஸ். ஸோ இது தாண்டி முக்கியமான கேட்டல் பிரீட் இந்தியாவில் இருக்கிறது வந்து சிந்தி அப்படின்னு ஒரு கேட்டல் பிரீட் இருக்கு. சிந்தி கேட்டல் பிரீட் வந்து குஜராத்தில் இருக்கு. அடுத்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வந்து தந்தை பெரியார் விருது அப்படிங்கிற ஒரு விருதை வழங்கிட்டு வருது. யார் சமூக சீர்திருத்தத்துக்கு, சமூக நீதிக்காக பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு தந்தை பெரியார் விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு திட்டமிட்டு இந்த விருதை வழங்கிட்டு வருது. 2022ஆம் ஆண்டுக்கான இந்த தந்தை பெரியார் விருது வழங்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு புலவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன். சரிங்களா? ஸோ இந்த விருது வழங்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னும் போது நம்ம சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வழங்குது. கேள்விகள் இப்படி கூட வரலாம், எந்த துறை இதை வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது சமூக நலத்துறை நினைச்சு கூடாது, இது வந்து பிசிஎம்பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்த பெரியார் சமூக நீதிக்கான பெரியார் விருதை வழங்கக்கூடிய துறை. அடுத்து கோஆபரேஷன் டிபார்ட்மெண்ட், கூட்டுறவுத்துறை.
இந்தியாவினுடைய முதல் கூட்டுறவு கடன் சங்கம் வந்து 1904 திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டிருக்கு. 1904ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய முதல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ட்ரிப்ளிகன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இல்லையா, இதுதான் தமிழ்நாட்டினுடைய முக்கிய. நான் வந்து உங்களுக்கு இந்த இது நடத்தும் போது சொல்லியிருந்தேன், சோசியல் ரிஃபார்மர்ஸ் நடத்தும் போது ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து 2005 மற்றும் 2006ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு இந்த கூட்டுறவுத்துறை மாற்றுத்திறனாளிகளுக்காக கடன் வழங்கக்கூடிய செயல்கள்ல முதலிடத்தில் இருக்கு நாட்டிலேயே. இந்த கூட்டுறவுத்துறை, தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் வழங்குறதுல முதலிடத்துல இருக்கு. அடுத்து உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை. ஸோ இந்தியாவில் யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு வகையான விநியோக திட்டங்கள் இருக்கு. டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் உணவு விநியோக திட்டம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான். அது பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது அடிப்படையா வச்சு ஒரு சிலவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிலவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா அது டார்கெட்டட், குறிப்பிட்ட இலக்குக்காக மட்டும் கொடுக்குறது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, அரிசினா எல்லாருக்குமே தான், அப்படி 100%. அப்போ உலகளாவிய, அப்போ யூனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம், அதை வழங்குறது தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு சாதனை. அடுத்து தமிழ்நாட்டினுடைய அந்த தானிய கிடங்கு இருக்குல்ல, வேர்ஹவுசிங் கார்பரேஷன் இருக்குல்ல, அது சிறந்த செயல்படக்கூடிய வேர்ஹவுசிங் கார்பரேஷன் இந்திய அளவில் விருது வாங்கியிருக்கு 2023 வருஷம். அடுத்து எனர்ஜி டிபார்ட்மெண்ட், எரிசக்தி துறை. எரிசக்தி துறையில தான் என்ன வருது, இபி வருது, டிஎன்இபி, டான்ஜெட்கோ இருக்கு இல்லையா, டான்ஜெட்கோ வருது. இந்த டிபார்ட்மெண்ட்ல முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாடு வந்து மின்சார தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் மின்சார தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கு. பவர் கட்னு சொல்றோம் இல்லையா, இந்த பவர் கட் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம சப்ளை சைடு மட்டும் குறை சொல்றோம், அதாவது வந்து உற்பத்தி செய்யறது மட்டும் குறை சொல்றோம். இன்னொரு சைடு டிமாண்ட் சைடு பாருங்களேன், இன்னைக்கு டிமாண்ட் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு சரிங்களா. ஏசி இல்லாத வீடுகளே வந்து நிறைய வீடுகள்ல ஏசி பயன்பாடு இருக்கு. முன்னாடி ரேரா எங்கேயோ இருக்கிற விஷயங்கள் இப்போ வந்து எல்லா வீட்லயும் இருக்கு. ஒரு வீட்லயே ஒரு ஏசி 2 ஏசின்னு இருக்கு இல்லையா. அது இல்லாம வந்து தொழில்கள் வந்து வளர்ந்துருது. விவசாயத்துக்கு வந்து முன்னாடி வந்து ஆற்று பாசனம் இருந்தது, இப்ப எல்லாமே கிணற்று பாசனம் அதிகமா இருக்கு, நம்மளே பாடத்துல பார்த்தோம். அதுக்கான நீர் இருக்கிறதுக்கான மின்சாரம் அப்படின்னு மின்சார தேவைகள் அதிகமாகுது இல்லையா. இப்ப டிமாண்ட் சைடு அதிகமாகுது, சப்ளை சைடு மட்டும் இல்லாம டிமாண்ட் சைடு அதிகமாகுது. அப்ப தமிழ்நாடு இன்னமும் தன்னுடைய மின்சார தேவைகளை இரட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான திட்டம், டிஎன்இபி 2.0. டிஎன்இபி 2.0 அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவைகளை இரட்டி பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டம். ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமான தொழில்கள் உள்ள இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா இருக்கு. அதே நேரத்துல 4வது அதிக எனர்ஜி தேவை, இந்திய அளவிலேயே எரிசக்தி தேவை அதிகமா இருக்கிற மாநிலங்கள்ல 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஸோ அதனால நமக்கு எரிசக்தி தேவைப்பட்டுட்டே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான விஷயம் எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரினியூவபிள் எனர்ஜி, மரபுசாரா எரிசக்தியில அப்படி பாத்தீங்கன்னா இந்திய அளவுல நம்ம வந்து மரபுசாரா எரிசக்தியில காற்று மின்சாரம் விண்மில் வந்து 25.18% கொடுக்குறோம். இந்தியாலேயே மிகப்பெரிய விண்மில் வந்து முப்பந்தல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. சூரிய ஒளியில 18.8, உயிர்நிறை பயோமாஸ்ல வந்து 0.45, கோ ஜெனரேஷன் இணை தயாரிப்புல வந்து பாத்தீங்கன்னா 1.1551 அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் தி இன்ஸ்டால்டு விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி. இந்தியாவிலேயே அதிகமான காற்றாலை எரிசக்தி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். சூரிய எரிசக்தியும் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு தான். நிறுவப்பட்ட சூரிய சக்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு. சோ மாநிலத்தில் நிறுவப்பட்ட மின்சார திறனை இரட்டிப்பாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதான் என்னது, டிஎன்இபி 2.0 சரிங்களா. அடுத்து தமிழ்நாட்டினுடைய மொத்த ஆற்றலில், மொத்த மின்சாரத்தில் வந்து 20.8% அளவுக்கு எரிசக்தியின் பங்கு வந்து இருக்கு. இது 50% 2030 மாத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்த பாலிசி ஸ்கீம்ல சொல்லி வராங்க. அடுத்து தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2023 எந்த வருஷம் அப்படின்னு கேட்கலாம். தமிழ்நாடு வெஹிக்கிள் பாலிசி அப்படிங்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின் வாகன கொள்கை அப்படிங்கிறது 2023 உருவாக்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பந்தல் காற்றாலைகள் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய காற்றாலை அப்படிங்கிறது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூரிய சக்தி அப்படி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் டெசர்ட் பார்க்ல இருக்கக்கூடிய ஒரு சூரிய ஆற்றல் ஆலை தான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூரிய ஆலை. அடுத்து என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட், ஓகேவா.
முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் துறையா இருந்தது. இப்ப சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு துறையா இந்த துறைக்கு பெயர் மாற்றம் செஞ்சிருக்கு. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து 2022 தொடங்கப்பட்டது. இந்த வருஷம் கேட்கலாம். ஓகே, அடுத்து தமிழ்நாடு இந்த மக்கள் இயக்கமா மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு இயக்கம், மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை இந்த துறை வந்து நடத்திட்டு வருது. இதுல மஞ்சப்பை விருதுகள் அப்படிங்கிற ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. 3 சிறந்த பள்ளிகள், 3 சிறந்த கல்லூரிகள், 3 சிறந்த வணிக வளாகங்கள். என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய வளாகத்துல, வணிக வளாகத்திலயோ இல்ல கல்லூரி வளாகத்திலயோ பள்ளி வளாகத்திலயோ மறுசுழற்சி பண்ணப்படாத அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாத இருக்கிற 3 சிறந்த நிறுவனங்களுக்கு இந்த மஞ்சப்பை விருதுகள் வழங்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு வழங்கிட்டு வராங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவளம் பீச், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவளம் பீச் வந்து பீச் ப்ளூ பிளாக் அவார்ட், நீலக்கொடி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த கடற்கரையா நீலக்கொடி விருது கோவளம் பீச், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க கோவளம் பீச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வனத்துறை, ரொம்ப முக்கியமான துறை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆஸ்கார் விருது வந்து நம்ம ஊர்ல அந்த தெப்பக்காடு, முதுமலையில் இருக்கக்கூடிய தெப்பக்காடு யானைகள் முகாம்ல இருக்கக்கூடிய பொம்மன் பில்லி அவங்க 2 பேர் வளர்த்த அந்த ரகு அப்படிங்கிற யானையை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி, கார்த்திகை அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கேட்டகரியில ஆஸ்கார் அவார்டு வாங்குச்சு. அது ரொம்ப முக்கியமான அச்சீவ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்டோடது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லெண்டர் லோரிஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, முதல் மெல்லிய லோரிஸ் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்ட பகுதிகளில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதெல்லாம் ஒரு பிரைமேட்ஸ் இல்லையா லோரிஸ் எல்லாம். ஸோ இதை அடிப்படையில் ஒரு இந்தியாவிலேயே முதல் ஸ்லெண்டர் லோரிஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து தமிழ்நாட்டில் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அடுத்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய காவேரி நதி பாயக்கூடிய இடங்களை காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, காவேரி தெற்கு காவேரி வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கோழிக்கமுதி எலிஃபென்ட் யானைகள் முகாம் அப்படிங்கிற ஒரு பகுதி ஆனைமலை வனவிலங்கு ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம், ஆனைமலை புலிகள் காப்பகத்துல இந்த கோழிக்கமுதி எலிஃபென்ட் கேம்ப் அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு TX2 அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது டைகர் இன்டு 2, புலியினுடைய எண்ணிக்கையை வந்து இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அவங்க வந்து டைகர் பாப்புலேஷனை டபுள் பண்றதுக்காக சத்தியமங்கலத்துக்கு வந்து பெஸ்ட் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மலசார் ட்ரைப், ஆனைமலை பகுதியில் இருக்கக்கூடிய மலசார் அப்படிங்கிற ஒரு மலைசார் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் கஜ கௌரவ் அவார்டு. ஏன்னா அவங்க வந்து கஜம் அப்படின்னா வந்து எலிஃபென்ட் இல்லையா, யானைகளுக்கு பாதுகாப்பு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மென்ட்னால, மத்திய அரசால வழங்கப்பட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய பறவைகள் சரணாலயம் ஏற்கப்பட்டிருக்கு. அது வந்து நஞ்சராயன் ஏரியில, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நஞ்சராயன் ஏரியில புதிய வந்து பறவைகள் சரணாலயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து முதல் கடல் பசு பாதுகாக்கவும் தமிழ்நாட்டில் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே முதல் டெகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அடுத்து அகஸ்தியமலை டைகர் ரிசர்வ், அகஸ்தியமலை எலிஃபென்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. February 2 அப்படிங்கிறது ராம்சார் டே, சரிங்களா. ராம்சார் அப்படிங்கிறது ஈரான்ல இருக்கு. ராம்சார் அப்படிங்கிற நகரம் ஈரான்ல இருக்கு. இங்க வெட்லேண்ட் சதுப்பு நிலங்களை பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, வெட்லேண்ட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த வெட்லேண்ட் கான்ஃபரன்ஸை ஒட்டி இருக்கிற அந்த சைட்ஸ் எல்லாம் இப்போ சதுப்பு நிலங்கள், சிறப்பாக வாய்ந்த சதுப்பு நிலங்களுக்கு வந்து ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாலேயே அதிகமாக ராம்சார் சைட்ஸ் இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 14 ராம்சார் சைட்ஸ் இருக்கு, சரிங்களா. சதுப்பு நிலங்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, சரிங்களா. அடுத்து தமிழ்நாடு வனத்துறை வந்து கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனை, பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டு வருது. இது நம்மளுடைய வனக்கொள்கையில, இந்தியாவுடைய வனக்கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கபடி 33% அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில பொட்டானிக்கல் கார்டன், செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே கடம்பூர் பகுதியில தாவரவியல் பூங்கா வந்து தொடங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் முதல் தேனீ பூங்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்திப்பட்டு பகுதியில ஏற்படுத்தப்பட்டிருக்கு, சரிங்களா. அத்திப்பட்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில ஏற்பட்டு
இது எல்லாமே அந்த பாலிசி நோட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்கள் மட்டும்தான். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான். பாலிசி நோட்ல ஆர்கனைசேஷனை பத்தியும் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சா எடுத்து பாருங்க. இது நம்ம வந்து ஒரு கிரக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து நிதித்துறை. நிதித்துறையில முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், பொருளாதார ஆலோசனை கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் 5 பொருளாதார நிபுணர்களோட ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த தலைவராக செயல்படுறவர் வந்து முதலமைச்சர். இப்ப சமீபத்துல வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்றோம் இல்லையா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது நேரடி வரியா மறைமுக வரியா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் மறைமுக வரி இல்லையா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இம்பாக்டும் இன்சிடென்ட்ஸும் வேற வேற ஆள்கிட்ட இருக்கிறதுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு அதெல்லாம் எக்கனாமியில் நடத்திருப்பாங்க. ஸோ இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரி இது வந்து மத்திய அரசு வசூல் பண்ணி திரும்ப மாநில அரசு கொடுக்கும். அதுல நிதி பங்கீடு செய்யறதுக்கும் தமிழ்நாட்டுக்கு முறையா வந்து சேர வேண்டிய பணங்கள் வராம இருக்கிறதுக்கும் ஒரு அதை பத்தி இந்த பிரச்சனைகளை பத்தி ஆராயறதுக்கு அரவிந்த் தாதர் குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு சமீபத்துல. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ்நாட்டினுடைய மாநில வளர்ச்சி 2005 முதல் இந்தியாவிலேயே மிக வேகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். ஓகே, மொத்த மாநில உற்பத்தியில வந்து 2005 முதல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றது தமிழ்நாடு தான். அடுத்து தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 2015ஆம் ஆண்டின் படி 3வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல்ல மூலதன முதலீட்டுல வந்து தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டில் தான் அதிகமான தொழிற்சாலைகளும் இருக்கு, அதிகமான தொழிற்சாலை ஒர்க்கரும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்திய அளவில் 17% தொழிற்சாலைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இந்திய அளவில் 16% தொழிற்சாலை வேலை செய்பவர்கள் தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அடுத்து வந்து ஹெல்த் இண்டெக்ஸ். தமிழ்நாடு வந்து ஹெல்த் இண்டெக்ஸ்ல சுகாதார குறிகாட்டிகள்ல தமிழ்நாடு நித்திய சுகாதார குறிகாட்டிகள்ல 3வது இடத்துல இருக்கு. அடுத்து ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். உயர்கல்வியில மொத்த சேர்க்கை விகிதத்துல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. அடுத்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ரினியூவபிள் எனர்ஜியில வந்து தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல், மூலதன தயாரிப்புகள் வந்து அதிகமா எம்எஸ்எம்இஸ் குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வந்து அதிகமா செய்யறது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு.